ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் தலிகை வந்து பண்ணுவேன். அன்னைக்கு வந்து ஆற்றுல வந்து என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி தலிகை பண்ணி காமிக்க போகிறோம் இல்லையா. ஸோ சம்பா அவல், இது வந்து கதம்ப குழம்பு, நைவேத்தியத்துக்கு வெள்ளை சாதம், ஸ்வீட் ரைஸ். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சம்பா அவல் பண்ண போகிறோம். ஆமாம், என்ன பண்ணணும்னா நல்லா ஜலம் விட்டு நல்லா அலமின்றணும். நல்லா நல்லா கலைஞ்சி அலமிக்கிறேன் அவலை. ஆமாம், ஆக்சுவலாக இந்த பிரசாதம் வந்து நாளைக்கு ஆற்றுல அம்சே பண்ணணும். அதாவது இந்த சம்பாலே நம்ம அரிசி பண்ணி காமிச்சிருக்கோம். சம்பா சாதம்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் பண்ணுவோம்ல, அது பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அவல் காமிச்சிருக்கேன். சம்பா அவல் இது காற்றுல அப்படி பண்ணிவிட்டு அப்படி டிஃபனாக கூட எடுத்துட்டுலாம். ஸோ இந்த சம்பாவலும் அந்த வெள்ளை சாதம் தான் அம்சே பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி கதம்ப சாம்பார் பண்ணி ஏதாவது பொருத்தூள் பண்ணி நம்ம ஆற்றுல பண்ணுறது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி வந்து இன்னைக்கு 19ஆம் தேதி நைட்டு ஈவினிங் வருது. ஈவினிங் வந்து நாளைக்கு 20ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருக்கு பௌர்ணமி இருக்கு. நாளைக்கு வந்து கோவிலில் வந்து அன்னாபிஷேகம்லாம் நடக்கும். நம்ம காத்தாலே நிவேதியம் பண்ணிட்டு இது வந்து பண்ணுறது நாளைக்கு பண்ணுறது. ஏன்னா நாளையிலேருந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணி காமிச்சிடுறது. நாளைக்கு பண்ணுறதுக்கு இதே பண்ணி காமிச்சிடலான்னு. ஓகே, நாளையிலேருந்து ஸ்வீட் போடும். ஓகே, எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஊறிக்கும். அது இல்லைன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும்ல. ஆமாம், இதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு. வெள்ளை சாதத்துக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ சாதம் எடுத்துக்கணுமோ, அரிசி 1 டம்ளர்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். நல்லா கரையிட்டு வந்து கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கிறேன். அது எதுவும் ஆயின் இருக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த அடுப்பில் காய்கறி கொஞ்சம் வதக்கின்றேன். இதுக்கு இந்த கடம்ப குழம்பு. ஆமாம், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லா காயும் அப்படியே கொஞ்சம் ஜலம் விட்டு வேக வைக்கிறேன். ஓகே, என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்? மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சவுச்சோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். வெறும் எண்ணெயிலே கூட வதக்கலாம். அதை இல்லை கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜலம் விட்டுக்க ஒன்றும் ஆகாது. ஜலம் விட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு அப்படி வெந்துருக்கு. அவியல் சாம்பார்னு சொல்லலாமா? அது அவியல் சாம்பார் இல்லை, ஆனால் அவியல்னால் மோர் விடுவோம். அது நிறைய பத்தவங்க ஜீரகம் எல்லாம் அரைச்சி விடணும். இது வந்து கதம்ப குழம்பு. பருப்பு போடணும்ல? பருப்பு போடணும். கதம்ப சாம்பார். நம்ம சாம்பார் அப்படியே கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். ஜலம் விட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டுறேன். ஓகே, நல்லா நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது வந்து எதுக்கு? சம்பா அவலுக்கு. நெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு விட்டுட்டு அப்படியே தாளிச்சுட்டு பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக இன்னைக்கு பண்ணுற தலிகை கூட சரி, நாளைக்கு வந்து கோவிலெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா. சாதம் சிவன் கோவிலெல்லாம் பண்ணுவான். ஆமாம், ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் சிவன் கோவிலெல்லாம் நடக்கும். இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, உணவுக்கும் உணர்வுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம இதில் அந்த காலத்துலலாம் வந்து உணவை வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. சாத்வீகம், ரஜோ, தமோ அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ சாத்வீகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய உணர்வு வந்து அந்த பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மசாலா உரப்புலாம் போட்டோன்னு வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் கோவம் அடிக்கடி அமக்கலமாகவே இருக்கும். கொஞ்சம் சாத்வீகமாக இருக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டும் இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி இப்போ அறுசுவை உணவுன்னு வச்சுக்கேன். அறுசுவை உணவுக்கும் அம்மாக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சுவை எல்லாருமே சொல்லுவோம், நல்ல ஒரு டேஸ்ட்டாக எங்கேயாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? அம்மா ஞாபகம். அம்மா சாப்பாடு மாதிரி வராது. ஏன்னா அம்மா கொடுக்குற சாப்பாடு வந்து வெறும் சாதம் மட்டும் கிடையாது, அதில் அன்பு கலந்துருக்கும், அக்கறை கலந்துருக்கும். அதனால தான் வந்து பட்டினத்தார் சொல்லும்போது இந்த அறுசுவை உணவு அம்மா உண்டி போம் அப்படின்னு சொல்லுவார். அம்மாவோட போயிடும் அந்த அறுசுவை உணர்வு.
அம்மா போகும்போது அந்த அறுசுவையும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள், பெட்டன்கார் சொல்லுவார். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கறையும் அன்பும் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. நம்மளாம் சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம், அந்த சுவையும் அந்த உணவும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சிவனுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவான். ஏன் சிவனுக்கு? சிவன் வந்து அம்மையப்பர். சிவன் வந்து அம்மாவும் அப்பாவும் சிவன். அம்மையப்பர் அப்படிங்கிறனால சிவனுக்கு வந்து இந்த அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த அன்னாபிஷேகமும் சிவனுடைய அந்த பானமும் ஒரே ஷேப், ஓவல் ஷேப். இந்த ஓவல் ஷேப்பே வந்து பரம்பொருளை குறிக்கிறது. அரிசியும் வந்து அப்படி தான் இருக்கும். சிவனுடைய நெற்றிக்கண் மாதிரியும் சிவனுடைய பானம் மாதிரி தான் இருக்கும் அரிசி. அதனால தான் சொல்லுவா, இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஒரு லிங்கத்தை பார்த்தாலும் கோடி கோடி அரிசி, எவ்வளோ அரிசி இருக்கும், ஒரு அரிசியும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அவரோட நெற்றிக்கண்ணாகட்டும், லிங்கமாகட்டும், அவருடைய பானமாகட்டும், எல்லாம் வந்து அரிசி வந்து அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை பார்க்குறது வந்து கோடி லிங்கத்தை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், ரொம்ப சிம்பிள் இது. நெய் விட்டுட்டேன், கடுகு போட்டுட்டு, முந்திரி பருப்பு போட்டேன், அப்புறம் வந்து இந்த மிளகா கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அவல் எல்லாம் களைஞ்சி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுன்றது அதையும் போட்டாச்சு, மிளகு ஜீரக பொடியும் போட்டாச்சு. இது வேணும்னா நான் சப்போஸ் இது வந்து அப்படியே நைவேத்தியம் பண்ணணும், வேணும்னா அப்புறம் தேங்காய் கூட போட்டுக்கலாம், வேணும் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். சம்பா அவல் எடுத்து இது வந்து என்னென்னா வெள்ளத்தை நல்லா இது பண்ணிட்டேன், அந்த நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் அப்படியே பாகு வரணும் நல்லா, அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் 2 ஏலக்காயும் பொடி பண்ணிக்கிறேன். அப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ நைவேத்தியத்துக்கு. இன்னொன்று சொல்லுவாள்ல இப்போ ஒரு பழமொழி, என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னுவாங்கல்ல. ஆமாம், அது என்ன இருக்காது. அதான் அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்ங்கிறது. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது வந்து மோட்சத்துக்கு இணையானது. சிவலிங்கத்துக்கு மேலே அப்படியே அன்னத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அது சிவலிங்கம் ஃபுல்லாக வந்து இந்த அன்னத்தை வந்து அப்படியே தட்டி தட்டி வைப்பா. அதான் வந்து அன்னாபிஷேகம். அது ஆனதுக்கப்புறம் அதை வந்து குளத்தில் கரைச்சிடுவது. ஆமாம், ஸோ அதை தான் வந்து அன்னாபிஷேகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா இதை பார்க்கறது வந்து சொர்க்கம். கண்டிப்பாக போகணும், எல்லாரும் கோவிலுக்கு போகணும். இல்லை இங்கே அல்சூரில் சோமேஸ்வரத்து கோவிலில் பண்ணுவா. ஆமாம், இது வந்து எப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கு இல்லையா, ராஜராஜ சோழன் கட்டினது. அவன் வந்து கட்டிட்டு அந்த கோவிலுக்கு வந்து பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வச்சான். பிரகத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்ம பெங்களூர் கூட அந்த பேர் தான் பிருகத்னு வருமே, பிருகத் பெங்களூர் மகாநகர பாலிகை அப்படின்னு. பிருகத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அப்போ அது சேர்ற இடமும் பெருசு, அவன் இருக்கிற இடமும் பெருசு. அதை போய் பார்க்கும்போது நம்மளையும் பெருசாக்கிடுவார். பெருசு அப்படின்னா சைஸில் மட்டும் கிடையாது, அதோட புண்ணியமாகட்டும், அதோட செயல்களாகட்டும் எல்லாமே. அதனால தான் அதை வந்து பிருகத் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிரகதீஸ்வரர் அப்படின்னா அந்த பரம்பொருள் வந்து நம்மளும் அதோடைய கலக்கும்போது நம்மளும் அந்த சைஸுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம். அது பெரிதாக்கும். அந்த மாதிரி பிரகதீஸ்வரர் அந்த கோவிலை கட்டிட்டு அவன் வந்து இந்த மாதிரி அன்னாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தான் ராஜராஜ சோழன். அவனுடைய பையன் வந்து ராஜேந்திர சோழன். அவன் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சிவனுக்கு கோவில் கட்டி அதையும் வந்து பிரகதீஸ்வரர் கோவில்னே வச்சான். ஆமாம், அதுக்கும் பேர் அங்கே பிரகதீஸ்வரர் கோவில் வச்சுட்டு அங்கேயும் அன்னாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருந்தது. அந்த காலத்துக்கு அப்புறம் அவன் அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழன் காலத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மறைஞ்சிருச்சு இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது. அதை வந்து திருப்பி புதுப்பிச்சது யார் தெரியுமா? காஞ்சி பெரியவா. காஞ்சி பெரியவா தான் வந்து இதோடைய முக்கியத்துவத்தை சொல்லி திருப்பி ஆரம்பித்தது காஞ்சி பெரியவா தான். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அன்னாபிஷேகம் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கு சிவன் கோயிலெல்லாம். அங்கே இதுலேயும் நடக்கிறது, தஞ்சாவூர்லேயும் நடக்கிறது. ஆமாம், காஞ்சி பெரியவா தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி திருப்பி பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் இதை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப புண்ணியம். அதனால தான் சொல்லுவாள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. இன்னொரு பழமொழியும் சொல்லுவாள், சோத்துக்குள்ளே சொக்கநாதர் அப்படின்பா. அதை வந்து அந்த பார்க்கும்போது அதை வந்து அந்த அன்னத்தை பார்க்கும்போது இறைவனோட ஞாபகம் வரணும்.
பார்க்கும்போது. ஆமாம், ஏன்னா அன்னம் அப்படிங்கிறது வந்து பரம்பொருள் சுரூபம். அது நீ வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லை விளக்கவும் முடியாது. அதே சமயத்தில் ஆசையாக இருக்குது அப்படின்னு அதிகமாகவும் எடுத்துக்க முடியாது. ரொம்ப அதிகமாக எடுத்தால் அது ஒன்றையே சாப்பிட்டுடும். ஆமாம். ஸோ அதை வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுக்கணும். ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கக்கூடாது. எடுத்துக்கிறதும் ஜாஸ்தியாக எடுத்துக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கூடாது. ஆமாம். நல்லா எப்படி எப்படி இதுவாக இருக்குது பொருள்லாம். அதுக்கெலாம் வந்து பயங்கர பொருள் இருக்குது. சோற்றுக்குள்ளே சொக்கநாதர் அப்படின்னா அதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கல்யாணம் போய் மாமியாரத்தில் போய் உட்கார வச்சுக்கோங்க, அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புதுசாக கல்யாணம் ஆன சமயத்தில் நல்லா வகையாக பண்ணி போடுவா. நம்மகிட்ட உட்காந்துட்டு வச்சுக்கோ, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அப்படி உட்காந்துருவாங்களா, அப்படி உட்காந்தவாளுக்கெல்லாம் சொல்லுவாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் உட்காண்டாண்டான்னு. அது மீனிங் வந்து இது புண்ணியம். அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தா புண்ணியம். நாளைக்கு எல்லாரும் போய் கோயிலுக்கு போய் பாருங்க. ஆமாம். இது வெள்ளை சாதம். வெள்ளை நல்லா பாகு வச்சு எடுத்துட்டு சாதம் வடித்து போட்டுட்டு முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து கொட்டிட்டேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் வந்து தேங்காயோட அரைச்சி போட்டுட்டேன். பச்சை கருப்பு குங்குமப்பூவும் போட்டேன் நான். ஆமாம். ஸோ இது வந்து இது ரெண்டு நைவேத்தியத்துக்கு சம்பா அவலும் வெள்ளை சாதமும் ரெடி. அடுத்தது கதம்ப சாதம், கதம்ப குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், பார்க்கலாம். இது வந்து இது காய்கறியும் சேர்த்து பண்ணுவா தெரியுங்களா. மாலை வந்து போடுவா. அந்த அன்னாபிஷேகம் பண்ணிவிட்டு சிவனுக்கு வந்து காய்கறி மாலையும் இருக்கும். ஏன்னா அன்னம் அப்படிங்கிறது வந்து வெறும் அன்னத்தோடு முடியறதில்ல, காய்கறிகளும் சேர்த்து. காய்கறிகளோட அருமையும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், கேரட்டு, கிழங்கு வகைகள், அப்புறம் இந்த மாதிரி பரங்கிக்காய் இதெல்லாம் போட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு மாலை மாதிரி பண்ணுவாள். ஆமாம், பார்த்துருக்கோம். எல்லா காய்கறி வேக வச்சுருக்கேன் இல்லையா, முக்கால்வாசி வெந்துடுது. அப்புறம் புளி ஜலம் வச்சுருக்கேன். புளி வந்து எவ்வளோன்னா, நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து துவரம்பருப்பு வேக வச்சு, பருப்பு இது மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது சாம்பார் பொடி 2 டீஸ்பூனு. அப்புறம் ஸ்பெஷலாக கொஞ்சம் அரைச்சி விட்றதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1.25 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இப்போ 2 பெருங்காயம். இது மட்டும் வறுத்து, இது வறுத்துன்ட்டு இதுவும் தேங்காயும் அரைச்சி விடுவேன். நார்மல் சாம்பார் தான் இப்போ வறுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு, தனியா, பெருங்காயம், வெந்தயம், இந்த புளியை கரைச்சிட்டு விட போகிறேன். இதை அரைச்சி வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு, தனியா, பெருங்காயம், கொஞ்சோண்டு வெந்தயம், தேங்காய் அரைச்சிக்கிறேன். இந்த புளி ஜலத்தை விட்டு இந்த புளி ஜல வாசனை போடணும், நல்லா கொதிச்சுருக்கட்டும். அதையும் அரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே. இந்த புளி ஜல வாசனை நல்லா போயிடுது இல்லையா, புளி ஜல வாசனை. இப்போ சாம்பார் பொடி போட்டுறேன். போட்டுட்டு ஒரு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, 2 மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்போ அரைச்சி விட்டுறது அங்கே இருக்குது. ஒன்று விடுறேன். நம்ம கேரட் பருவெல்லாம் போட்டிருக்கீங்க, போட போகிறீங்க இல்லையா. அப்போ ஐப்பசி இன்னும் அது பப்ளிஷ் பண்ணல. ஐப்பசி மாதத்தோட என்ன விசேஷம்னு. இந்த ஆக்சுவலாக ஜென்ரலாக ஐப்பசி மாதம் அப்படின்னாலே ஐஸ்வர்ய மாதம் அப்படின்வா. எதனால அப்படி? மேலே ஒரு மாதம் சிறப்பு வந்து சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. அந்தந்த மாதத்தோட பலனே வந்து சொல்லுவான். அந்த மாதிரி பார்க்கும்போது ஐப்பசியில் வந்து சூரியன் வந்து துலாம் ராசிக்கு என்ட்ராகிறார். இந்த 29 நாள் வந்து துலாம் ராசியில் இருப்பார் சூரியன். துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் வந்து துலாம் ராசியில் இருக்கும் அந்த சமயத்தில். அதனால் வந்து சுக்கிரன் வந்து பொருளுக்கு, ஐஸ்வர்யத்துக்கெலாம் அதிபதி இல்லையா. அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தை வந்து ஐஸ்வர்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வந்து துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாமில் இருக்கிறதுனால துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் தீபாவளி பண்டிகை வரும். இந்த தீபாவளி பண்டிகைக்கு பொருள் வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது எல்லாமே வந்து எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நாள் இருக்குது. அதை நான் அப்புறமா கியூரியாசிட்டி கேரட் போவல
பேசுவோம் அதை பற்றி. ஐப்பசி மாதத்தை பற்றி பேசும்போது நம்ம அக்ஷய திதி மாதிரி ஐப்பசிலையும் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் வாங்கினோம் அப்படின்னா செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாள். அக்ஷய திதி வந்து இது பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் இல்லையா? அதே மாதிரி நாள் இருக்குது. நான் அதை வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த தீபாவளி பட்சணம் பண்ணும்போது கூட சொல்லலாம். ஓகே. கொதி வந்துட்டு இல்லையா? இப்போ வந்து இந்த ஏன்னா மிளகா வந்து நான் அரைக்கும் போது அரைக்கலை. 2 மிளகா தான் வந்து அந்த காயோடு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதனால தான் 2 மிளகா அப்படி தாளிச்சினேன். ஆயிடுத்து. அந்த கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பும் அந்த தனியாக அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி இருக்கும் சாம்பார். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு அரைச்சி விட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி ஆற்றுல பண்ணுற தலுகை. தலுகை என்ன பண்ணியிருக்கோம்? சம்பா அவல், வெள்ளை சாதம், கதம்ப குழம்பு இல்லையா? சூப்பர். சிம்பிளாக எடுத்து ஆக்சுவலாக பொடலங்காய் எடுத்து வச்சுருந்தேன், பால் கூட்டு பண்ணான்னு. நாளைக்கு பண்ணுறேன். ஓகே. இன்னும் நாளையிலேருந்து வந்து தீபாவளி ஸ்வீட்ஸு, தீபாவளி பக்ஷணங்கள்லாம் ஒன்றொன்னா பண்ணுவோம். இந்த தடவை தீம் வந்து என்ன தெரியுமா? கான்செப்ட்டு தீம் இருக்கா? ஆமாம், நம்மளுடைய கான்செப்ட் தீம் வந்து பிகினர்ஸ் ஸ்பெஷல். ஓகே. தீபாவளி பக்ஷணம் ஃபார் த பிகினர்ஸ். கடைக்கே போகக்கூடாது யாரும், எல்லாரும் ஆற்றுலேயே பண்ணி சாப்பிடணும். ஆற்றுலேயே பண்ணி சாப்பிடணும். பக்ஷணம் வாங்குறதுக்கு கடைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பக்ஷணங்கிறது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி, மயக்கடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஈஸியாக பிகினர்ஸே பண்ணலாம். இப்போ நானே வந்து ஒரு தீபாவளி பக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ பிகினர்ஸ் ஸ்பெஷல் வந்து இந்த தீபாவளி வந்து கான்செப்ட், நம்மளுடைய தீம் வந்து பிகினர்ஸ். பண்ணலாம்ல? பண்ணுவேன் நான். நம்ம இது பண்ணும்போது ஆனால் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ சப்போஸ் இப்போ வந்து லேகியம்னு வச்சுக்கேன். லேகியம் கூட எல்லாரும் பண்ணலாம், நீங்களே பண்ணலாம். சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான லேகியம் சொல்லித்தரேன் இந்த வாட்டி. லேகியம், அப்புறம் இந்த இது மைசூர் பாகு, ஜாங்கிரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, நான் சொல்லித்தரேன். வருமானம் தெரியல. ஈஸியாக வரும். ஜாங்கிரிலாம் அந்த துணியை வச்சு பண்ணணும் இல்லையா? ஒன்றும் இப்போ எல்லாருமே கோன் வச்சு எல்லாம் டிசைன்லாம் போடுறோம் எல்லாருமே. அதே மாதிரி தான் நினச்சிட்டு கோன் அது மெஹந்தி போடணும்னு நினச்சிட்டு டிசைன்லாம் போடாமல் சும்மா ரவுண்ட் சுற்றினா ஆச்சு. ஓகே. அப்போ நாளையிலேருந்து தீபாவளி பட்சணம் ஸ்வீட்ஸ் வந்து ஐயங்கார் கிச்சனில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஓகே. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.